வணக்கம். 14th மே அன்னைக்கு எங்கள் வீட்டோட சிம்பிள் சமையல் தான். இன்றைக்கி வெட்னஸ்டேன்றதால முட்டை ஆம்லெட் போட்டுட்டு சாதம் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. ஒரு பக்கம் பருப்பு தக்காளி போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெனு தான். முட்டைக்கு வந்துட்டு என் பொண்ணுக்கு குழம்புத்தூள் போட்டால் பிடிக்கும். ஸோ குழம்புத்தூள், உப்பு, மஞ்சள்தூள் போட்டுட்டேன். எனக்கு வந்து பெப்பர் போட்டால் பிடிக்கும். மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள்தூள் இது எல்லாமே கலந்து வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் முட்டை ஊற்றி இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக வெங்காயம் வேணும்னா வெங்காயம், வேண்டானாக்கா தனியாக இது மட்டும் போட்டு ஆம்லெட் போட்டுக்கிட்டோம். பருப்பு தக்காளி எப்படி பண்ணுவேன்னா, துவரம் பருப்பில் தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே போட்டுட்டு பச்சை மிளகா போட்டு குழம்புத்தூள் போட்டு ஒரு விசில் வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டு பருப்பு கடைஞ்சி எடுத்துடுவேன். அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு பூண்டு தட்டி போட்டுட்டு தாளித்து கொட்டிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். இதே சாம்பார் நான் நைட்டுக்கும் வந்து தோசை ஊற்றி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு மதியானம் ஒரு 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ண சமையல் எல்லாமே முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளான மெனு இன்றைக்கி எங்கள் வீட்டில். பருப்பு தக்காளி, முட்டை ஆம்லெட், சாதம் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.